வாங்க சம்பந்தி, உட்காருங்க சம்பந்தி. ஏம்மா ராதா, சம்பந்தி வந்திருக்காரு. சொல்லுங்க சம்பந்தி, எல்லாம் நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்கீங்கண்ணே? எங்க உங்க பொண்ணு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானே, இப்ப வந்துருவா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா இல்ல நடிக்க போயிருக்காளா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? என் பங்காளி தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் படம் எடுக்க போறாரு, அதுல நடிக்க போயிருக்கா உன் பொண்ணு. என்னண்ணே, நிஜமாவா சொல்றீங்க? ஏன் உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லையோ? என்ன சம்பந்தி சொல்றீங்க? எதுக்கெடுத்தாலும் வாய் நிறைய ஏன் மருமகன்னு சொல்லுவீங்க. இப்ப உங்க பொண்ணு டக்குன்னு பிரிச்சு பேசிட்டீங்க. யார் என் மருமக? சினிமாவில் நடிக்கிறவளா? அண்ணே, கோவத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க அண்ணே. நாங்க கோபத்துல பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒரு சினிமா நடிகைய என் மருமகளை ஏத்துக்கவே முடியாது. ஏண்டா நாளைக்கு காலையில் தானே வரேன்னு சொன்னாங்க. அண்ணே, உன்னை பார்த்துட்டு போன பிறகு வேற யாரும் ஹீரோவா கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் பேசி முடிச்சிடலான்னு வந்திருப்பாங்க. ஏண்டா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு பர்சனாலிட்டியாவா இருக்கேன். நீயும் உண்மையில சந்தேகப்படுற? அவன் சொல்றது சரிதானே, நம்புனே, நீ தான் ஹீரோ. நம்பிட்டேன்டா. தேங்க்ஸ்ண்ணே, கொஞ்சம் கெத்தாவே பேசு. அண்ணா நீ இப்ப ஹீரோ. சூப்பர்ண்ணே. சூப்பர்ண்ணே. வணக்கம் ஹீரோ சார். வணக்கம். நம்ம படத்தை பார்த்து அவார்ட் தராங்களோ இல்லையா? ஹாய், வாங்க உட்காருங்க. இவனை ஹீரோவை வச்சு எடுத்ததுக்காவது அவார்ட் கன்ஃபார்ம். என்ன டைரக்டர் சார், நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை பார்த்த உடனே வேற யாரையும் ஹீரோவா எங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதான் உடனே பேசி முடிச்சலாம் வந்திருக்கோம். மதுரை டூ தேனிக்கு போற